நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் கோவலன்ட் கேரக்டர் ஆர்டர்னு கேட்குறாங்க. சரி, கோவலன்ட் கேரக்டர் ஆர்டர், கோவலன்ட் கேரக்டர் ஆர்டர். ஸோ கோவலன்ட் கேரக்டர் ஆர்டர்ல நமக்கு எது ஞாபகம் வரும்னு பார்த்தீங்கன்னா ஃபஜான்ஸ் ரூல் வரும். ஸோ ஃபஜான்ஸ் ரூல் என்ன சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பொதுவாக ஒரு பிணைப்பு எடுத்துக்கிறோம், ஒரு அயனி பிணைப்பு எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு அயனி பிணைப்பு எடுத்துக்கிறோம், ஒரு அயனி பிணைப்பு எடுத்துக்கிறோம். ஸோ முழுமையா இந்த அயனி பிணைப்பா இருக்குமான்னு கேட்டா இருக்காது. 100% இந்த பாண்ட் பார்த்தீங்கன்னா அயனிக் பாண்டா இருக்குமான்னு கேட்டா இருக்காது. இல்ல சம் பர்சன்டேஜ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோவலன்ட் கேரக்டர் இருக்கும், கோவலன்ட் கேரக்டர் இருக்கும். ஸோ எவ்வளோ கோவலன்ட் கேரக்டர் இருக்கு அதை சொல்றதா எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஜான்ஸ் ரூல், ஃபஜான்ஸ் ரூல். ஸோ அதே மாதிரி தான் ஆக்சுவலாக கோவலன்ட் பாண்ட் இருக்கும். கோவலன்ட் பாண்ட்ல எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் அயனிக் கேரக்டர் இருக்கு அது எது சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா டைபால் மொமெண்ட் சொல்லும். ஓகேவா? ஒரு சகப்பிணைப்பு இருக்கு, சகப்பிணைப்பு 100% சகப்பிணைப்பா இருக்காது, அதுல கொஞ்சோண்டு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அயனித்தன்மை இருக்கும். ஸோ அந்த அயனித்தன்மை எது மூலயமா விளக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா இருமுனை திருப்பு திறன், அது மூலயமா நம்மளால விளக்க முடியும். ஸோ அப்போ புரியுதுங்களா? ஃபஜான்ஸ் ரூல் மூலமா தான் நம்ம என்ன சொல்ல முடியும், கோவலன்ட் கேரக்டர் சொல்ல முடியும். ஸோ அப்போ எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா charge on the cation. நேர்மின் அயனின் மீது உள்ள மின் சுமை இது இன்க்ரீஸ் ஆகும்போது கோவலன்ட் கேரக்டர் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். நான் கோவலன்ட் கேரக்டர் சிசின்னு சொல்றேன், அதாவது சகப்பிணைப்பு தன்மை என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ரெண்டாவது size of the cation, இது எந்த அளவுக்கு குறையுதோ அந்த அளவுக்கு கோவலன்ட் கேரக்டர் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இன்கேஸ் ஆகும். ஆக்சுவலாக 2 ஃபேக்டர் இருக்கும்ப்பா. ஒன்று ஆனியான பொறுத்துன்னு சொல்லுவாங்க, ஆனியான பொறுத்துன்னு சொல்லுவாங்க, கேட்டையான பொறுத்து சொல்லுவாங்க. கேட்டையானுக்கு பார்த்தீங்கன்னா போலரைசிங் பவர் வச்சு சொல்லுவாங்க, முனைவுறுத்தும் திறன் சொல்லுவாங்க தமிழ்ல. இங்க பாத்தீங்கன்னா போலரைசிபிலிட்டி, அதாவது முனைவுறுதல், எந்த அளவுக்கு முனைவுறுதோ அதை வச்சு சொல்லுவாங்க. இப்ப இங்க ஆனியான் பாத்தீங்கன்னா எல்லாமே என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா குளோரினா இருக்கு, எல்லாமே இங்க குளோரினா இருக்கு. ஸோ அப்ப நம்ம யாரை வச்சுதான் பார்க்கணும், கேட்டையான் வச்சுதான் பார்க்கணும், அதாவது நேர்மின் அயனி வச்சுதான் பார்க்கணும். இப்ப நேர்மின் அயனுடைய மின்சுமை எந்த அளவுக்கு அதிகமாகுதோ, நேர்மின் அயனுடைய மின்சுமை எந்த அளவுக்கு அதிகமாகுதோ அந்த அளவுக்கு சகப்பிணைப்பு தன்மை என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா அதிகரிக்கும். அதே மாதிரி நேர்மின் அயனுடைய உருவளவு எந்த அளவுக்கு குறையுதோ அந்த அளவுக்கு சகப்பிணைப்பு தன்மை என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். ஸோ அப்ப லித்தியம், போரான், பெர்லியம், கார்பன். இப்ப பாருங்க லித்தியம், பெர்லியம், லித்தியம், பெர்லியம், போரான், கார்பன், நைட்ரஜன் இந்த மாதிரி போகும். அப்ப லெஃப்ட் ரைட் போகும்போது சைஸ் என்ன ஆகும், சைஸ் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகும். ஸோ அப்ப சைஸ் டிக்ரீஸ் ஆகுதுன்னா போலரைசிங் பவர் என்னவா இருக்கும், அதிகமா இருக்கும். ஸோ போலரைசிங் பவர் அதிகமா இருந்தா கோவலன்ட் கேரக்டர் வேல்யூ என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கும். ஸோ இப்போ யாருக்கு அதிகமா இருக்கான்னு சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் சொல்லலாம், இதை வச்சும் சொல்லலாம். இங்க பாருங்க சார்ஜ் பாருங்க, +1 +2 +3 +4. அப்ப இங்க பாத்தீங்கன்னா சைஸ் என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது, சார்ஜ் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ரெண்டுமே எதுக்கு ஃபேவரா இருக்கு, போலரைசிங் பவருக்கு ஃபேவரா இருக்கு. ஸோ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா போலரைசிங் பவர் அதிகமாக இருக்கிறதால கோவலன்ட் கேரக்டர் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கோவலன்ட் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அயனிக் கேரக்டர் என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ஸோ இதை கிளியராக ஞாபகம் வச்சுங்க. ஸோ கிளியர் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த கொஸ்டின் போகலாம்.